உங்களுக்கு நடந்த அமானுஷமான பதிவுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மேலே தெரியிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ் சித்து. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அமானுஷமான நிகழ்வை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பேய் படம் பார்க்குறது நம்மள எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பல பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நைட்டு விடிய பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இப்படி பார்த்தவரோட வாழ்க்கை அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறேன். அவர் நமக்கு இதை ஷேர் பண்ணார், அவருடைய அமானுஷமான நிகழ்வுகளை. அவர் பெயர் முகேஷ், திருச்சியை சேர்ந்தவர். அவர் இரவு நேரங்களில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டார்க் பிளாக்ல பேய் படம் பார்க்குற பழக்கம் இருக்குது அவருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, அப்பா அம்மா தங்க 4 பேர் தாங்க இவருடைய ஃபேமிலியில். இவருக்கு தனி ரூமு. எல்லாம் தூங்கின பின்னாடி இவர் இரவு நேரங்களில் 2 to 3 மணி வரைக்கும் பேய் படங்கள் பார்க்கறது வழக்கமாக, அது ஒரு ஹாபிங்க அவருக்கு. ஒரு நாள் இரவு அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவரை சுற்றி ஒரே இருட்டாக இருந்திருக்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டு படம் பார்ப்பார். இப்போது இவரோட ரூமில் ஒரு இருட்டான சுவரை பார்த்து இவர் யாராவது இருப்பாங்களோ, அதாவது அவருக்கே ஒரு இன்ட்யூஷன் இருந்திருக்கு, இங்கே யாரும் நிற்கிறாங்க, நம்மளை வாட்ச் பண்ணுறாங்கிற மாதிரி. யாராவது இருப்பாங்களோன்னு பார்த்துருக்கேன். இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு படம் பார்க்குறத கண்டினியூ பண்ணியிருக்காரு. அப்போது கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு டிவி முன்னாடி ஒரு கருப்பு உருவம் கிராஸ் செஞ்ச மாதிரி இருந்திருக்குதுங்க. அப்புறம் சில வினாடிகள்லேயே மறைஞ்சிருச்சு. அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள இவர் கை கால் எதுவும் அசையாமல் கண்கள் மட்டும் நடப்பதை கவனிக்கும். உடல் எந்த அசையும் இருக்காதுங்க. அப்போது அந்த உருவம் சொன்ன இல்லைங்களா, அந்த உருவம் முள் பாடியையும் துணியால் சுற்றி கோடாரி ஒன்று கையில் இருந்தது. இவர் பார்த்துருக்காருங்க. இவர் முயற்சி செஞ்சாலும் எழுந்திருக்க முடியலைங்க. ஃபுல் பாடியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிட்டாருங்க. அப்புறம் சில வினாடிகள்ல அவர் இருந்த ரூம் ரொம்ப கூலிங் ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் தானாகவே கண்கள் திறந்த நிலையிலேயே இருக்கிறதுனால நினைவுகளுக்கு உள்ள போறாருங்க. அதான் முன்னாடியே சொன்னேன்ல, உடல் அசைவு எது இருக்காது, நினைவுகள் இருக்கும். அப்புறம் இவருடைய நடத்தை மாற ஆரம்பிச்சதுங்க. முதல்ல சொன்னேன்ல, அவருடைய ரூம்ல இருக்கிற அந்த இரவு நேரத்துல சுவரை பார்த்தாருன்னு, அதையே காலையிலையும் பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துருக்காருங்க. இதை அவரோட குடும்பத்தார் கவனித்து, இவன் நடந்துக்கிறது சரியில்லை, அதனால் பாட்டி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாங்க. பிறகு இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்க. இவர் பாட்டி வீட்டுக்கு போன பின்னாடி அவருடைய தங்கை அனிதா அதே போல் நடந்திருக்குங்க. அடிக்கடி அனிதா அந்த உருவம் தொல்லை தந்திருக்குதுங்க. அதை அனிதா அவருடைய அண்ணனான முகேஷ் கிட்ட மட்டும் சொல்கிறாங்க. அவரு உடனே அப்பா அம்மா கிட்ட சொல்லி வீட்டை மாற்றிட்டாங்க. முகேஷ் பார்த்தார் இல்லைங்களா, அந்த உருவம் இங்கிலீஷ் படங்களில் வர மாதிரி ஃபுல் உடலையும் முகத்தையும் மறைச்சிக்கிட்டு கையில் ஒரு கோடாரி மட்டும் இருந்ததாகவும் அவங்க தங்கை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. பிறகு முகேஷ் நம்ம கிட்ட அந்த உருவத்தை பற்றி என்ன பண்ணாரு தெரியுங்களா? இந்த வகை ஆன்மாக்கள் மனிதர்கள் மாதிரி தான் இருக்கும். நிழல்கள் நமக்கு தெரியும். நமது வாழ்க்கை உள்ளேயும் நமது கனவுகள் மற்றும் நினைவுகளில் ஆக்கிரமிச்சு தன்வசப்படுத்திக்குமாங்க. அதனால நம்முடைய உணர்வுகளையும் உடலையும் கட்டுப்படுத்த முடியுமா. நம்ம பயத்தை யூஸ் பண்ணி இன்னும் அதிகமாக நம்மளை அதுக்கு அடிமையாக்கிறோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களால, அதாவது குடும்பத்தாரையோ தங்கையோ டார்ச்சர் பண்ணுமாங்க. நம்மளை அங்கேயே அதுவும் ஆக்கிரமிக்கிறதோ, அங்கே மட்டும்தான் அதுக்கு பவர். வெளியே எங்கேயுமே நம்மளை ஆக்கிரமிக்க முடியாதுங்க. இப்போ இந்த முகேஷ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்காருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.